மேடம் எனக்கு கருப்பை வாய் புண்ணுன்னு சொல்லிட்டாங்க மேடம். எனக்கு கால்பாஸ்கோபி டெஸ்ட் எடுக்கணுங்க மேடம். எனக்கு பயமாக இருக்குங்க மேடம். அம்மா பயப்படவே வேண்டாம். கருப்பை வாய்ப்புண் சாதாரண வைரஸ் கிருமினால் வர்றது. இந்த கால்பாஸ்கோபி பரிசோதனை என்பது மிகவும் எளிமையானது. இதில் வலி கிடையாது. வந்த உடனே பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். செலவு குறைவாக தான் இருக்கும். மயக்க மருந்து கிடையாது. இதில் நாங்கள் பார்க்குறப்ப அசிட்டிக் அமிலம் தடவி பார்ப்போம். அதில் வெள்ளை கலராக மாறுதா இல்லை நார்மலாக இருக்கான்னு. அடுத்தது ஒரு க்ரீன் ஃபில்டர் வச்சு செக் பண்ணுவோம். லூவால் சைடின் தடவி பார்க்கும் பொழுது அது ஆழமான புண்ணாக இருந்தால் மாத்திரம் பரிசோதனை எடுப்போம். அந்த பரிசோதனைக்கு பிறகு உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஐஸ் ஒத்தனை வைப்போம். இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்னதாகவே கண்டுபிடித்து அது வராமல் தடுப்பதற்கான பரிசோதனை தான் இது. பயப்படவே வேண்டாம். 30 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுமே கருப்பை வாயில் புண்ணிற்கான பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். மேடம் எனக்கு கருப்பை வாய் புண்ணுன்னு சொல்லிட்டாங்க மேடம். எனக்கு கால்பாஸ்கோபி டெஸ்ட் எடுக்கணுங்க மேடம். எனக்கு பயமாக இருக்குங்க மேடம். அம்மா பயப்படவே வேண்டாம். கருப்பை வாய்ப்புண் சாதாரண வைரஸ் கிருமினால் வர்றது. இந்த கால்பாஸ்கோபி பரிசோதனை என்பது மிகவும் எளிமையானது. இதில் வலி கிடையாது. வந்த உடனே பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். செலவு குறைவாக தான் இருக்கும். மயக்க மருந்து கிடையாது. இதில் நாங்கள் பார்க்குறப்ப அசிட்டிக் அமிலம் தடவி பார்ப்போம். அதில் வெள்ளை கலராக மாறுதா இல்லை நார்மலாக இருக்கான்னு. அடுத்தது ஒரு க்ரீன் ஃபில்டர் வச்சு செக் பண்ணுவோம். லூவால் சைடின் தடவி பார்க்கும் பொழுது அது ஆழமான புண்ணாக இருந்தால் மாத்திரம் பரிசோதனை எடுப்போம். அந்த பரிசோதனைக்கு பிறகு உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஐஸ் ஒத்தனை வைப்போம். இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்னதாகவே கண்டுபிடித்து அது வராமல் தடுப்பதற்கான பரிசோதனை தான் இது. பயப்படவே வேண்டாம். 30 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுமே கருப்பை வாயில் புண்ணிற்கான பரிசோதனை செய்து கொள்வது அவசியம்.